மெட்ராஸ் இருந்த பேரை சென்னைன்னு தலைவர் கலைஞர் மாத்தினார். இந்த சென்னைக்கு திமுக செஞ்ச திட்டங்களை சிலவற்றை மட்டும் ஹைலைட்டா நான் சொல்ல விரும்புறேன். சென்னையை வலம் மாறுங்கள். நீங்கள் பார்த்தது பிரமிக்கக்கூடிய அனைத்தும் கழகத்தால் உருவாக்கப்பட்டதுதான். கிண்டியில கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை, கிளாம்பாக்கத்தில் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம், முதல்வர் படைப்பகங்கள், வள்ளுவர் கோட்டம், விக்டோரியா ஹால் புதுப்பிப்பு, அண்ணா நூற்றாண்டு நூலகம், ஜே அன்பழகன் பாலம், அண்ணா மேம்பாலம், கத்திப்பாரா பாலம், கோயம்பேடு பாலம், பாடி பாலம், மீனம்பாக்கம் பாலம், மூளைக்கடை பாலம், மேற்கு அண்ணாநகர் பாலம், யாசர்பாடி பாலம், பீட்டர்ஸ் ரோட் வெஸ்ட்காட் சாலை மேம்பாலம், பீட்டர்ஸ் ரோட் கான்ட்ராஸ்ட் சாலை மேம்பாலம், காந்தி மண்டபம் சாலை மேம்பாலம், டவுட்டன் சந்திப்பு மேம்பாலம். அது மட்டுமல்ல, செம்மொழி பூங்கா, தொல்காப்பிய பூங்கா, கலைஞர் நூற்றாண்டு பூங்கா, ஏராளமான சாலையோர பூங்காக்கள், கோயம்பேடு காய்கறி அங்காடி, கோயம்பேடு பேருந்து நிலையம், மெட்ரோ ரயில் தலைமைச் செயலகமாக கட்டப்பட்டு இன்னைக்கு பெரிய அரசு மருத்துவமனையாக இருக்கக்கூடிய ஓமந்தூரார் மருத்துவமனை கட்டடம், கோயம்பேடுல ஐடி காரிடார், டைட்டில் பார்க், நெம்மேலி மற்றும் மீஞ்சூர்ல கடல்நீரை குடிநீராக்கக்கூடிய திட்டம். இப்படி திரும்பிய பக்கமெல்லாம் சென்னையின் தேவையை தீர்த்து வச்சதான் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்திருக்கக்கூடிய நாங்கள் என்பதை நெஞ்சு நிமிர்த்தி சொல்ல முடியும்.